வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விச் டு ட்ரஸ்ட், யூடியூபா புக்ஸா? யூடியூப்ல ஒரு மாதிரி இருக்கு, புக்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நான் எந்த கான்செப்டை எதுல படிக்கிறது அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பேசிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்சிஆர்டி புக்ஸ் மட்டும் தாங்க. ஸோ நீட்ல இருந்து நம்மளுக்கு 85% கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா என்சிஆர்டில இருந்து மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீட் கிளியர் பண்ண அத்தனை பேர்கிட்டும் கேட்டீங்க அப்படின்னாலே என்சிஆர்டி மட்டும் தான் படிச்சேன் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம புக்கை தாங்க ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ என்சிஆர்டி ஃபுல்லா கரைச்சு குடிச்சிருங்க. சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ யூடியூப்ல வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கான்செப்ட் பூஸ்டருக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியல, இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வந்துட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா, சோ அதுக்கு விஷுவலா உங்களுக்கு வந்து யூடியூப்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. சோ அது உங்களுக்கு பாக்குறதுனால அந்த கான்செப்டை நம்ம ஈஸியா வந்து கிராப் பண்ணிக்க முடியும். சோ அந்த கான்செப்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து யூடியூப் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் வேற ஏதாவது டாபிக்ஸ் கொடுக்குறாங்க, இது என்சிஆர்டில வரும், உங்களுக்கு வந்து நீட்ல வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சோ கம்ப்ளீட்டா வந்து என்சிஆர்டில மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து அவாய்ட் ரேண்டம் சேனல்ஸ். ஸோ எந்த சேனல்ல என்ன டாபிக் போட்டாலும் பார்க்க தேவையில்லை. அத்தன்டிக்கான சேனல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் மாதிரி ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியரா தெரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சேனல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா என்டிஏ பேட்டர்ன் யார் சொல்றாங்களோ ஸோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ண கத்துக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஒன் வந்துட்டு நோட் மேக்கிங் ஃப்ரம் வீடியோஸ். நீங்க ஒரு கான்செப்ட் வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்பரா ஒரு குட்டி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மறுபடியும் அந்த வீடியோஸை நம்ம பார்க்காம அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்றதுக்கு நம்ம கையில நோட்ல இருந்துரும். சோ இதனால நம்மளுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்லைன் பிராக்டிஸ் தான். சோ வீடியோ நம்ம எவ்வளவு வேணாலும் பார்க்கலாங்க. அனிமேஷனோட சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த சேனல் இவர் இப்படி சொல்லி கொடுப்பாரு, இன்னொரு சேனல்ல வேற ஒருத்தர் வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. சோ இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எக்ஸாம் வரையும் நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். பட் ஆஃப்லைன் பிராக்டிஸ் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும். சோ யூடியூப்ல ஒரு கான்செப்டை பார்த்து குட்டி நோட்ஸ் எடுத்து சோ கான்செப்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த நோட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பண்றப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கும். சோ நம்மளுக்கு புக்ஸ் தான் எப்பயுமே மேஜர் ஹெல்ப் பண்ணும். கான்செப்ட்டுக்கு மட்டும் நீங்க யூடியூப் அண்ட் ஆன்லைன் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. மற்றபடி புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆஃபீஸ் சென்னை மதுரை இருக்கு. ஈஸியாக நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.